Welcome to UK Infotech. நம்ம லாஸ்ட் வீடியோல ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. இந்த வீடியோல ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்கலாம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லுவோம், பிரிமிட்டிவ்ஸை தவிர. ஸோ இதுல ஆப்ஜெக்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், மேக்ஸ், டேட்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே எப்பவுமே ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். இதே பூலியன்ஸ், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை நியூ கீவேர்டை டிஃபைன் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டா யூஸ் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் தான் பேசிக். இது தெரிஞ்சாலே நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பிரிமிட்டிவ்ஸ். பிரிமிட்டிவ்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பிரிமிட்டிவ் வேல்யூங்கிறது ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது, அதுல வந்து மெத்தட்ஸும் இருக்காது. ஒரு பிரிமிட்டிவ் வேல்யூ வச்சிருக்க டேட்டாவை நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். பிரிமிட்டிவ் வேல்யூஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இப்ப பை வேல்யூ வந்து 3. ஸோ பையோட வேல்யூ 3.14 அப்படிங்கறத நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல. அது மாதிரி பிரிமிட்டிவ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. பிரிமிட்டிவ் வேல்யூஸ் டேட்டா டைப்ஸ் வந்து மொத்தம் 7 இருக்குது. அது ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், நல், அன்டிஃபைன்டு, சிம்பிள், பிகின். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேரியபிள் மாதிரி தான். அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணி அது வந்து நிறைய வேல்யூஸை கண்டெயின் பண்ணிருக்கோம், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸும் மெனி வேல்யூஸை கண்டெயின் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் வேல்யூஸை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா, நேம் ஒரு கோலன், அடுத்தது அதோட வேல்யூ. நேமும் வேல்யூவும் ஒரு கோலன் வச்சு செப்பரேட் ஆயிருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் நேம்டு வேல்யூஸ். இது எப்படி எழுதும் அப்படின்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி லெட் பர்சன் அப்படிங்கறது ஆப்ஜெக்ட் நேம், அதுக்குள்ளார கர்லி பிரேசஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி எழுதுறோம். இது ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரீ அப்படிங்கிறது வந்து வேல்யூ. இது மாதிரிதான் ஒரு ஆப்ஜெக்ட் எழுதணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது நேம்டு வேல்யூஸ் இருக்கும்ல ஆப்ஜெக்ட்ல, அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப லெட் இது வந்து ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரீ அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், புதுசாவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து ரீட் ஒன்லில தான் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து அன்ஆர்டர்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அது கலெக்ஷன் ஆஃப் அன்ஆர்டர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் அதுக்கப்புறம் டாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சு நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணலாம். அல்லது ஆப்ஜெக்ட் நேம் அரேக்குள்ளார நம்ம ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆப்ஜெக்ட் நேம் அதோட எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை தான் வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் மெத்தடுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிறதுக்கு இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனா வச்சிருக்கு. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட் மெத்தட்னு சொல்லுவோம். இது எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் அதை ஃபங்க்ஷனா வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும். இப்போ ஃபுல் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ல உள்ள வேல்யூஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்ல அந்த இது இல்லாம ஃபங்க்ஷனை கால் பண்ணாம வெறும் நம்ம ஃபுல் நேம் ப்ராப்பர்ட்டியை மட்டும் கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல உள்ள இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் இருக்குல்ல, இது ஃபுல்லாவே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். வாங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். object.html அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். HTML ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். இதுல HTML ஸ்ட்ரக்சர் ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார எப்பயும் போல நம்ம எக்ஸ்டர்னல் JS யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கான ஐடி கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் JS ஃபைலோட சோர்ஸ். object.js வச்சுக்கிறேன். object.js இருக்குல்ல, அப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம்.
object.js. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் கீவேர்ட் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் பர்சன், இது ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம ஆப்ஜெக்ட் எழுதணும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் கோலன் கவி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். இத சேம் லைன்ல எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் லைன்ல எழுதிக்கலாம். லாஸ்ட் நேம் கோலன் சங்கர். ஏஜ் நம்பர் அப்படிங்கறதுனால ஸ்ட்ரிங் இல்லாம கொடுக்குறேன். செமிகோலன். இப்போ நம்ம ஐடியில பிரிண்ட் பண்ண போறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. நம்மளோட ஐடி இங்க என்ன வச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட்னு வச்சிருக்கோமா. ஆப்ஜெக்ட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு இங்க நம்ம ஆப்ஜெக்டோட நேம் இருக்குல்ல, அதை வச்சு அக்சஸ் பண்ணுவோம். பர்சன் டாட், இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும், பர்சன்ல உள்ள ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும், அதனால இங்க நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் ப்ரௌசர்ல. ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நேம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் எப்படி அக்சஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். கான்ஸ்ட் பர்சன் அப்படிங்கறதுல ஃபுல் நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துறேன். ஃபுல் நேம் ஃபங்க்ஷன் உள்ளார நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போற கோடு ரிட்டர்ன் திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் எனக்கு சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் எம்டி ஸ்ட்ரிங்க்கு ஸ்பேஸ்க்காக கொடுக்குறேன். திஸ் டாட் லாஸ்ட் நேம். இப்போ இந்த ஃபுல் நேம் அப்படிங்கறதுல நம்ம ஃபங்க்ஷன் எழுதிருக்கோமா, இதுதான் என்னன்னா மெத்தட். ஒரு ப்ராப்பர்ட்டில நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா அது மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன் டாட், இப்போ நான் ஃபுல் நேம அக்சஸ் பண்றேன். ஃபுல் நேம் ஃபங்க்ஷன் வச்சு அக்சஸ் பண்றேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெண்டு நேமும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. இந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இல்லாம ஃபங்க்ஷன் இல்லாம நான் எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன ஆகுது பாருங்க. நமக்கு அந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற அது நம்ம கொடுத்திருந்தோம்ல, அது எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு மெத்தட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதுல புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறேன். அது எப்படி ஆட் பண்றேன்னு சொல்றேன். நியூவா ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ பர்சன், அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல, அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம் நம்ம
நமக்கு கவி லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் அப்படின்னு வந்துருச்சா? இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில இருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம் ஒரு புது ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி எப்படி டெலீட் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நான் டெலீட் பண்ணணும். அப்போ டெலீட் ப்ராப்பர்ட்டியோட நேம், ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் நேம், இந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? இப்போ பர்சன் டாட் ஃபர்ஸ்ட் நேம் நான் கால் பண்றேன் இங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருச்சா? ஏன்னா நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். சோ அது வந்து டெலீட் ஆயிருக்கும், நமக்கு இங்க காட்டல. இந்த வீடியோல ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட் எப்படி யூஸ் பண்றது, ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.